ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி விஜய் நடித்த 68 படத்தோட கோட் ட்ரெய்லர் விட்ருக்காங்க. இன்றைக்கி அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ட்ரெய்லர் வேறு லெவலுங்க, சொல்லியே ஆகணும். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். படத்தில் வெங்கட் பிரபு வேறு லெவல் கலக்கியிருக்காருன்னா சொல்லி ஆகணும். சொல்லியே ஆகணும். பிரபுதேவா, ஸ்ரீகாந்த், விஜய். அதுவும் விஜய் இந்த படத்தில் 3 கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. அப்பா 2 பையனுங்க. அது ஸ்னேகா அதாவது ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 52 செகண்டு. இதில் 2 நிமிஷம் சும்மா ஃபைட்டு ஆக்ஷன்லாம் காமிக்கிறாங்க. மீதி 52 நிமிஷம் தான் காமெடி, இதெல்லாம் எமோஷனல்லாம் காமிக்கிறாங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட தலைவராக இருக்கார் விஜய். கேங்கில் பார்த்திங்கன்னா பிரபுதேவா, ஸ்ரீசாந்த் இவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க. இப்படி தான் போகுது. ஸ்னேகா ஒய்ஃபாக இருக்காங்க. பெங்களூரில் வந்திருக்காங்க. அங்கே அந்த ஆப்ரேஷன் நடக்கிறப்ப சில வில்லன்களால் ஸ்னேகாவை இறந்து போயிடுறாங்க. அந்த 2 பசங்களையும் விஜய் எப்படி வளர்க்குறாரு, அந்த வில்லன் எப்படி விஜயை கொலை பண்ணுறாங்க. அப்புறம் சென்னையில் பாம்பு வைக்கிற மாதிரி கதையை காமிக்கிறாங்க. சேப்பாக்கத்தில் நடக்குது, அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னு சில இதுதான் நடக்குது. இடையில நிறைய டைலாக்கு, நிறைய காமெடி, இதெல்லாம் வந்தே ஆகணும். விஜயை பற்றி சொல்கிறப்ப இந்த படத்தில் விஜயோட பேர் காந்தி. விஜயை பற்றி ஸ்னேகா சொல்கிறப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, வேறு பொண்களோட தொடர்பு இருக்கோ அப்படின்னு காமெடியாக தான் சொல்கிறாங்க. லைலாவும் காமிக்கிறாங்க படத்தில். பிரேம்ஜியை ஒரே ஒரு செகண்டு தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்கணும் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் வழக்கம் போல் டைலாக்கு ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. வயசானாலும் சிங்கம் தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு வேறு லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் படத்தில் வெங்கட் பிரபு மங்காத்தாவை கொண்டு வந்தாருன்னே சொல்லி ஆகணும். மீன்ஸ் குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு அஜித் சொல்கிற டைலாக்கை கொண்டு வந்திருக்காங்க. சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதுரா, மருதமலை மாமடியே முருகையா அப்படின்னு கில்லி இதை கொண்டு வந்திருக்காங்க. வேறு லெவலுங்க அது. மருதமலை மாமணியே முருகையா. அது மட்டும் இல்லை, படத்தில் விஜயோட ஸ்பாக்கு வேறு லெவலாகவே இருக்குது. அதுவும் எங்காக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த விஜய் தான் வேறு லெவல் க்யூட்டாக இருக்குது. இந்த ஸ்பாக் பாடல் வந்தப்போ என்னமோ கலாச்சிட்டு இருந்தாங்க விஜயை. ஆனால் இப்போ எல்லாருமே இதை பார்த்தோன்னா க்யூட்டாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது அப்படின்னு வைரல் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று, இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க மீனாட்சி சுந்தரம் இவங்கள இந்த ட்ரெய்லரில் காமிக்கவே இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், லவ் சீன். அதை படத்தில் நம்ம பார்க்கலாம். ஓவரால் சொல்லணும்னா இந்த மூவி ட்ரெய்லர் வேறு லெவலுங்க, சொல்லியே ஆகணும். ஒரு கமர்ஷியல் படம் தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு காமெடி, ஒரு எமோஷ்னல், ஒரு ஃபைட்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரி தான் காமிக்கிற ட்ரெய்லர் சொல்லியே ஆகணும். என்ன தான் ட்ரெய்லர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக படம் வேறு லெவல் ஹிட் ஆக போகுது. செப்டம்பர் 5 படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பை கரூர் சக்கரவர்த்தி.